வணக்கம். பிப்ரவரி 27ஆம் நாள் ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து வாக்களிப்பு முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற வகையில் ஒன்டாரியோ வாழ் மக்களாகிய பலரும் இந்த தேர்தல் முடிவுகளை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் அது தொடர்பில் எங்களோடு பேசுவதற்காக ஆய்வாளர், அரசியல் ஆய்வாளர், ஊடகவியலாளர் திரு குயின்டஸ் துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களே. வணக்கம் தமிழ் பிரபா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஒரு நீல கடல் அலையாக காணக்கூடிய வகையில் ஒன்டாரியோ மாகாணம், அது என்ன நீல கடல் அலை, எவ்வாறு இன்றைய தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன கூறுங்கள். ஆமாம், ஏற்கனவே இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எலெக்ஷன்ஸ் கனடா. அதன்படி அல்லது இணைய ஊடகங்கள் ஏற்கனவே யாரிடம் கூறியுள்ளன. அதன்படி பிசி பார்ட்டி, டக்ஃபோர்ட் தலைமையிலான பிசி பார்ட்டி அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் அறுதி பெரும்பான்மை வெற்றியை தான் வைத்திருந்தவர்கள். இப்போது மீண்டும் 4 வருடங்களுக்கான ஒரு அறுதி பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதிலே கவலைப்படக்கூடிய அளவுக்கான விடயம் என்னவென்றால், லிபரல் கட்சி, ஒன்டாரியோ மாகாணத்துக்கான லிபரல் கட்சி எப்படியும் 2வது இடத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்காக கடுமையாக உழைத்தார்கள். அவர்களுக்கு 2 பெரிய அடி விழுந்திருக்கிறது. ஒன்று 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை விட அதனுடைய தலைவராக இருக்கின்ற பொனி கிராம்பி அவரது தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கிறார். அதனால் அவர் தலைமை பதவியில் இருக்க முடியாது. அவர் அதிலிருந்து விலக வேண்டும். இனி ஒரு புதிய தலைவர் அந்த கட்சியை பொறுப்பெடுக்க வேண்டும். அது ஒரு ஏற்கனவே கத்லின் வின் செய்த பல்வேறு அந்த டேமேஜ், அந்த கட்சிக்கு கொடுத்த பாரதூரமான விடயங்களால் பாதிப்படைந்திருந்த அந்த கட்சி மேலும் அதிகம் பாதிப்படைந்து இனி மீண்டு வருவதற்கு இன்னும் நீண்ட காலம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனி பொனி கிராம்பிக்கு பதிலாக புதியவர் ஒருவர் அந்த கட்சியை பொறுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. NDP கட்சி முன்னர் வைத்திருந்தது போல் 38க்கும் அதிகமான ஆசனங்களை பெறவில்லை. இப்போது 24-25 ஆசனங்களை தான் பெறுகிறது. அதனால் முன்னையை விட குறைவான ஆசனங்களை பெற்றாலும் கூட எதிர்கட்சி என்ற வகையில் அவர்கள் தொடர்ந்தும் ஒரு எதிர்கட்சியான வகையில் காய்களை நகர்த்தி கொண்டிருப்பார்கள். ஸ்டைல்ஸ் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக வெற்றி பெற்றிருக்கின்றார். அதனால் அந்த நிலைமையில் இருக்கிறது. தமிழர்களை பொறுத்த மட்டில் லோகன் கணபதி வெற்றி பெற்றிருக்கின்றார். விஜய தணிகாசலம் என்று வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர்கள் இருவரும் ஏற்கனவே ஒன்டாரியோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்காப்ரோ கில்வுட் தொகுதியில் போட்டியிட்ட ஜூட் அலோசியஸ் கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான 3000 வாக்குகளால் தோல்வி அடைந்திருக்கின்றார். அதை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளோடு நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். இருந்தாலும் அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போது உறுதியாக சொல்லக்கூடியது என்றால் 2 தமிழர்கள் மீண்டும் ஒன்டாரியோ நாடாளுமன்றம் செல்கிறார்கள். நல்லது, நன்றி. மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டு இருக்கின்றீர்கள். உண்மையில் மக்கள் எதிர்பார்த்ததான் இந்த குளிர்காலத்தில் கூட ஒரு நடைபெற்ற ஒரு முற்கூட்டிய தேர்தல் என்பது, அதை டக்ஃபோர்ட் அவருடைய அந்த துணிவு போன்ற ஒரு விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாரும் இலேசாக ஒரு குளிர்காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தயங்குவார்கள். மக்கள் வாக்களிக்க செல்வார்களோ இல்லையோ என்பது ஒரு விடயம் இல்லையா? ஆமாம் ஆமாம், பொதுவாக எல்லோரும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனாலும் இன்னும் ஒரு வருடத்துக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலுக்காக காத்திருக்கும் பட்சத்தில் அப்போது நிலைமைகள் மாற்றம் பெறலாம். அப்போது லிபரல் கட்சி இன்னும் அதிக ஆதரவை பெற்றுவிடலாம் என்பதை அனுமானித்துக் கொண்ட பிசி பார்ட்டியின் தலைவராக இருக்கிற டக்ஃபோர்ட் ஒரு விதத்தில் அரசியல் சாணக்கியத்தோடு, நான் அவரை சாணக்கியம் மிக்கவர் என்று சொல்லவில்லை, அரசியல் சாணக்கியத்தோடு வேகமாக ஒரு மாதத்திலே தேர்தலை அழைத்து ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் ஊடாக மீண்டும் ஒரு 4 வருட ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார். அது ஒரு அரசியல்
சாணக்கியமும் அரசியல் வெற்றியும் என்றுதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சியை நகர்த்துகின்றவர்கள் அல்லது மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு வருகின்ற சந்தர்ப்பங்களை சவால்களை தமக்கு சாதகமாக்கி கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய அந்த டேரிஃப் என்பதும் அவ்வாறான விடயத்தை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நகர்வை செய்யக்கூடியவர்களா ஒரு சிறந்த அரசியல்வாதிகளாக இருக்க முடியும் இல்லையா? ஆகவே உண்மையில் அந்த ஒரு விடயம் அதே போல ஒரு குளிர்காலம் என்ற அந்த விடயத்தையும் தாண்டி ஒரு ஒரு மிகவும் துணிச்சலாக செய்யக்கூடிய விடயம். ஆகவே ஒரு மக்கள் நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்லது. இந்த வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி.